வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 86 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கேப் டவுன்ல 180 பாயிண்ட், 190 பாயிண்ட் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவரி. அ அப்படியே பார்த்தீங்கன்னா, ஸ்லோ பை ஸ்லோவா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட், 30 பாயிண்ட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அகைன் செல்லிங் பிரஷர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா டவுன்ஃபால்ல வந்து ஒரு 86 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கேண்டில் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு புல்லிஷ் கேண்டில் மாரி தான் தெரியும். பட் ஆனா செல்லிங் பிரஷர் ரொம்ப அதிகமாவே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமாவே இறங்கும்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 200, 300 பாயிண்ட் மேலேயே டவுன் ஆகும் அப்படிங்கிற மாரி தான் எதிர்பார்த்தது. ஏன்னா, இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் இஷ்யூ தான். கிட்டத்தட்ட 25% வந்து நமக்கு டாரிஃப் இது போட்டுட்டாங்க. ஸோ, இதனால பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கன்டினியூஸா இறங்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு ரொம்பவே இறங்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. பட் அந்த அளவுக்கு இறங்கல. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஐஸ் தான். ஏன்னா, அவங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு. அதான் விஷயம். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அதுமாரி சென்செக்ஸ் பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 296 பாயிண்ட்டு நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட், 600 பாயிண்ட் நெகட்டிவ்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெக்கவரி ஆகி ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இப்போ 296 ரேஞ்சில இருக்குது. நிஃப்டி 80 ஃப்ளாட்டா முடிஞ்சிச்சு. எந்த ஒரு ஏற்றமும் இல்ல, இறக்கமும் இல்ல. நிஃப்டி பேங்க் பார்த்தோம்னா 188 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார்மா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் கிட்டத்தட்ட ஒரு 302 பாயிண்ட் வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபால்ல போயிருக்கு. இன்னைக்கு எஃப்எம்சிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிருக்கு. 791 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி ஃபினான்ஷியல் சர்வீஸ், எனர்ஜி, மீடியா, மெட்டல், ஆட்டோ செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்ல தான் போயிருக்கு. மிட் கேப்பு, ஸ்மால் கேப் பார்த்தோம்னா அவங்களும் நெகட்டிவ் தான். மிட் கேப் ஆல்மோஸ்ட் ஒரு 0.8, 0.9% நெகட்டிவ்லையும், ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.1% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் கெய்னரை யாருன்னு பார்த்தா இந்துஸ்தான் யூனிலிவர் தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3.4% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக ஜியோ ஃபினான்ஷியல், ஈட்டர்னல், ஐடிசி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டாப் லூசரில் யார் இருந்தது பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ், டாடா ஸ்டீல், டாக்டர் ரெட்டி லேப், சன் ஃபார்மா, அதானி போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடில் போயிருக்கு. இன்னைக்கு இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குவார்டர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விதமாக கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. அதாவது மார்க்கெட் அனலிஸ்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் போயிருக்கு. இந்த ஆக்சுவல் ரிசல்ட்டை நாளைக்கு என்னன்னு நம்ம பேசுவோம். இன்னைக்கு எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5588 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தோம்னா ஒரு 6372 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ டிஏ வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அந்த அளவுக்கு இறங்கலை. இறங்குனது பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. மீன்வைல் நம்மள மாதிரி உள்ள இன்வெஸ்டரும் பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பணத்தை போட்டிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அந்தளவுக்கு ஒரு டவுன்ஃபால் போகலை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் போயிருக்கு. நாஸ்டாக்கு 231 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் போயிட்டுருக்கு. S&P 500 39 பாயிண்ட்டும், ஜவ் ஜோன்ஸு 18 பாயிண்ட். பிஃபோராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்தது. இப்போ பாசிட்டிவ் சைடு கொஞ்சம் டேர்ன் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 178 பாயிண்ட் நெகட்டிவ்லையும். டாக்ஸு, எஃப்டிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டு, சிஎஸ்சி 89 பாயிண்ட் சொல்லி நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஏஷியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடு ட்ரேடிங்காக தான் இன்றைக்கி போயிருக்கு. ஜப்பான் இன்னைக்கு 415 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், அதே இது ஆப்போசிட்டாக ஆங்ஸாங் பாருங்கள் ஒரு 403 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. தாய்வான் பார்த்தீங்கன்னா ஒரு 260 பாயிண்ட்டு, நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 86 பாயிண்ட்னு சொல்லி அப்படியே ஒரு மிக்சடு ட்ரேடிங்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டு ஃபர்தராக இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டேரிஃப் இஷ்யூ தான் இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல. கிளாரிஃபிகேஷன் கிடைச்சதுக்கப்புறம் என்னென்னு ஃபர்தராக இதாகிடும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்படியே இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிறது தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி, முக்கியமான ஆள் கேபினெட் அமைச்சர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மீட்டிங் இன்றைக்கி போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து அதிகமாகவே ரஷ்யாவிட்டருந்து அதிகமாக ஆயிலெலாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அவங்க வந்து அவங்கள்ட்டேருந்து வாங்கினா பெனால்ட்டி போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த சோர்ஸ் என்ன பண்ணலாம், வேறு இதில் எங்கே வாங்கலாம்,
மற்றது எப்படிலாம் இதை டேக்கிள் பண்ணுறதுக்குன்னு சொல்லி மீட்டிங்லாம் போயிட்டுருக்கு. ஸோ கூடிய விரைவில் இதுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. இன்னைக்கு கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கியிருக்கு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 9170 ரேஞ்சில் இருக்குது. 22 கேரட் கோல்டு 40 ரூபா இறங்கியிருக்கு இன்னைக்கு. அதே 24 கேரட் கோல்டு 10,003 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. கோல்டு ஏறுறதும் இறங்குறதுமா தான் இருக்குது. ரீசெண்ட் இதில் பாருங்கள் கரெக்டாக ஒரு 8,900 8,950 ரேஞ்சில் இறங்கி வருது. திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 9,300 ரேஞ்சில் போகுது. திருப்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்குது. ஒரு சைட்வேஸில் தான் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி வச்சுங்க. சப்போஸ் இறங்குதுன்னா பை லக்கு வாங்கி வச்சுங்க. லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 115 ரூபா ரேஞ்சில் இருக்குது. அதாவது இது ஆன்லைன் இதில் ட்ரேடிங் இதில். பட் நீங்கள் ஷாப்லலாம் போகிறீங்கன்னா இப்போ இருந்தாலும் ஒரு 120 125 இந்த ரேஞ்சில் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் கோல்டையும் சில்வரையும் ஒன்று ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலாகவோ வாங்கிக்கிட்டே இருங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்திய ரூபாய் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர் நிகராக பார்க்கும்போது அமெரிக்க டாலர் நிகராக பார்க்கும்போது 87 ரூபா 61 பைசா ரேஞ்சில் இருக்குது. 87 60 இந்த ரேஞ்சில் இருக்குது. நேற்று இதோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ ரீசெண்ட் இதில் பார்த்திங்கன்னா இந்த டேரிஃப் இதனால பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலரோட இண்டெக்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிட்ருக்கு. இப்போதைக்கு 99 60 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்குது. பேக் டு பேக் 100 ரூபாயை தொடுறதுக்கும் 108 ரூபா போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு வந்து குறையறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்ததாக மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட் வந்திருக்கு. நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அனலைஸ்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதையே பீட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஏறல. இன்றைக்கி மைனஸாக 0.18% நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஓகே, பட் அந்தளவுக்கு இறங்கலை. சொல்லப்போனால் பெரிய அளவுக்கும் ஏறல. நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்க்கும்போது சேல்ஸ் பாருங்கள், குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரும் சரி ஈரானிலும் சரி நல்லாவே பீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூன் 2025 குவார்ட்டரில் 45,529 கோடியாக இருக்குது. அதே மார்ச் 2025 குவார்ட்டரில் 42,599 கோடியாக இருக்குது. அதே ஜூன் 2024 பாருங்கள் 37,218 கோடி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே கிட்டத்தட்ட ஒரு 8 to 9% நல்லாவே ஈரானியரில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் 2-3% வரைக்கும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் சரி ஈரானியில் நல்லாவே பீட் பண்ணி செம்மையில் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டு. இந்த ஜூன் 2025 4,377 கோடியாக இப்போ இருக்குது. அதே மார்ச்சில் பாருங்கள் 3,542 கோடி தான். அதே 2024 ஜூன் குவார்ட்டரில் 3,547 கோடி தான். ஸோ பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர்லேயும் சரி ஈரானியர்லேயும் சரி நல்லாவே பீட் பண்ணி நல்ல ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஏர்னிங் பர் ஷேராக வந்து பாருங்கள் 32 ரூபா 84 பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஒரு ஷேருக்கு 32 ரூபா சம்பாதிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே எஸ்டிமேட்லாம் பீட் பண்ண அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்து இன்றைக்கி ஏறலை. இது கொஞ்சம் ஏறிந்தால் கூட கொஞ்சம் நிஃப்டி 50 நல்லாவே கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்கும். ஆனால் ஏறலை. என்ன பண்ணுறது, இதுதான் ஒரு மார்க்கெட்டு. அதான் அம்புஜா சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. உங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21% வந்து உயர்ந்திருக்கு ஈரானியரில் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா 24% உயர்ந்திருக்கு ஈரானியரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட்டு ரெவென்யூ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அடுத்ததாக எபிட்டா வந்து பார்த்தோம்னா 53% வரைக்கும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அம்புஜா சிமெண்ட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக ஒண்டர்லா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட Q1 ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ 2% இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எபிட்டா 16% ஏன் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈரானியரில் ரெவென்யூவும் எபிட்டாவும் டவுன் ஆகிடுச்சு. நெட் ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒண்டர்லாவுக்கு கொஞ்சம் பேட் நியூஸ் மாதிரி தான் இருக்குது. அடுத்ததான் பிபி ஃபின்டெக் வந்து பார்த்தோம்னா இந்த Q1 ஃபினான்ஷியல் இயரில் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட்டு 41% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈரானியரில். அதே இது குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் 50% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 33% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈரானியரில். குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் 11% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிபி ஃபின்டெக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி சில கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே
இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ரிசல்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மார்க்கெட் இது எடுக்கல. அடுத்த டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இது சொல்லியிருந்தேன், நேற்று இறங்கி வந்தது. அந்த யூரோப்பியன் கம்பெனிலேருந்து உள்ள இட்டாலியன் கம்பெனி இது. அவங்க அக்விசிஷன் பண்ணுறாங்க கமர்ஷியல் வெஹிக்கிள். இது வந்து கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிகோ. அது வந்து யூரோப்பியன் இது கன்ஃபார்ம் நியூஸாக அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ வந்து குளோபல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஒரு என்ட்ரு ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது என்ஹெச்பிசி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் அன்செக்யூர்ட் பாண்டாக லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க 500 கோடிக்கு. இன்றைக்கி என்ஹெச்பிசி 2000 கோடி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜியோ ஃபினான்ஷியல் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா 10,000 கோடி அவங்க ப்ரொமோட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது 10,000 கோடி இல்லை, 15,000 கோடியும் நேற்று வந்து நியூஸ் வச்சு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 15,825 கோடியாக சொல்லியிருக்காங்க. இப்போது ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோராக 47% இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 54% உயர்ந்திருக்கு. ஸோ ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் நல்லாவே இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளான ஸ்டாக்காக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். முடிஞ்ச வரைக்கும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. மார்க்கெட்டை ட்ரெண்டெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி நண்பர்களே.